ஒரே நேரத்துல ஃபேட் லாஸ் பண்ணி மசில் கெயின் பண்ண நினைக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் பாடி ரீகாம்போசிஷன். பட் 90% இது தப்பா தான் பண்ணிருக்காங்க. Now let's fix this in 3 key points. Okay, first thing first, உங்களுக்கு ஒரு நோட் பேட் அண்ட் பென் தேவைப்படும். உங்க ஃபிட்னஸ் கோல்ஸ் என்னவா இருந்தாலும் கண்டிப்பா அது முக்கியம். நம்பர் 1 calorie sweet spot, நம்பர் 2 strength training, நம்பர் 3 கார்டியோ. இந்த கலோரி ஸ்வீட் ஸ்பாட் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும். சோ ஒன்ஸ் நீங்க அந்த கலோரி ஸ்வீட் ஸ்பாட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து 200 to 300 கேலரிஸ் இந்த ரேஞ்ச் கூட நீங்க டெபிசிட் பண்ணணும். பிகாஸ் அதுக்கு மேல போச்சுன்னா மசில் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் நீங்க மசில் பில்டிங் ஃபேக்டர் உள்ள வந்துட்டாலே ரொம்ப முக்கியம். சோ வீக்லி 4 to 5 டைம்ஸ் ட்ரெயின் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. இங்க தான் நோட் பேட் அண்ட் பென் உங்களுக்கு யூஸ் ஆகும். பிகாஸ் நீங்க இந்த வாரம் ஒர்க் அவுட் பண்ற நோட் பண்ணிட்டே வரணும். அதை எவ்ரி வீக்ல 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து எய்தர் செட்ஸ் ஆர் ரெப்ஸ் ஆர் வெயிட்ஸ் இதை வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு மசில் டெவலப்மெண்ட் இருக்கும். இந்த தேர்ட் பாயிண்ட்ல தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்றாங்க, இந்த கார்டியோ ஓவர் பண்றது. சோ எவ்ரிடே ஆஃப்டர் தி ஒர்க் அவுட் ஒரு 30 to 40 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம கேலரி டெபிசிட்ல இருக்கிறதுனால இந்த கார்டியோ ஓவர் பண்றதுனால ஃபேட்டோட சேர்ந்து மசில் லாஸ் கண்டிப்பா ஆகும். இப்போ நான் சொன்ன இந்த எல்லா கீ பாயிண்ட்ஸையும் எவ்ரி 2 to 3 மந்த்ஸ் நீங்க ஆல்டர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களோட ஃபிட்னஸ் கோலை நீங்க சீக்கிரம் ரீச் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஜிம் ப்ரோக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். போயிட்டு வரேன். பாய்.